ஸோ இந்த ரேபீஸ் ஒரு விலங்குக்கு வந்து இருக்கு அப்படின்னா, அது நம்மள பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாய்க்கு ரேபீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னா, நம்மளுக்கு அது பார்க்கும்போதே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரலா வந்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்த உடனே வந்து இது ரேபீஸ் டாக் அப்படின்னு நம்ம முத்திரை குடுத்துறது ரொம்ப கஷ்டம். ஓகே. ஓகேங்களா? பட் ஆனா வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி இது ரொம்ப தெரிஞ்ச டாக், தெரிஞ்ச நாய். ஆனா இப்போ ஒரு டிஃபரண்டான பிஹேவியர் பண்ணுது. என்னடா எப்பயுமே வந்தா நல்லா வாலாட்டும், நம்மள பார்த்து வணக்கம் போடும், இப்படி போகும், வரும், எல்லாமே பண்ணும். ஆனா இப்ப நம்மள பார்த்தா குலைக்குதே. இப்ப வந்து இப்ப நம்மள கடிக்க ஓடி வருதே. ஒரு மாரி வந்து இரிட்டேட்டடா சுத்திக்கிட்டு இருக்க. சாப்பாடு வச்சா சாப்பிட மாட்டேன்து. அது வாயிலேருந்து எச்சைகள் ரொம்ப அதிகமா ஊத்திக்கிட்டு இருக்க. கண்லாம் வந்து தண்ணி வந்து ரெட்டா இருக்கு. இந்த மாரியான ஃபியூச்சர்ஸ் வந்து மாறும். ஓகே. ஸோ ரேபிட் டாக் வந்து ஒரு மேட் டாக் மாரி மாறும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வந்து வரீங்க, நல்லா சார் எப்படி இருக்கீங்கன்னு பேசுறோம். திடீர்னு நீங்க அடுத்த டைம் வரும்போது, "என்னடா எப்புட்றா இருக்க?" அப்படின்னீங்கன்னா, நான் என்ன ஆளே மாறிட்டாங்க, டிஃபரெண்ட்டா பேசுறாங்களேன்னும்போது, அதே மாரி தான் டாகோட பிஹேவியர்ஸ் மாறும். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம தெருவுல இருக்க நாய்கள தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம எங்க நம்ம தெருவுல இருக்கோம். நம்ம வந்து வேற வேற இடத்துக்கு போவோம், வேற வேற இடத்துக்கு போவோம்னு, அந்த நாய் திடீர்னு கடிக்கும்போது, அது என்ன டாக்ன்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகே. நம்மனா அத கண்காணிச்சுட்டு, இத்தன நாள் இது நல்லா இருந்தது, இப்ப திடீர்னு மாறிடுச்சா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இது வந்து அன்னோன் பைட்டுக்கு போயிடுது.